இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அத்தனை பேரையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கின்றீரே, நன்றி அப்பா. இன்றைய தினம் யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, இவர்களினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, கடந்த நாட்களில் தாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவிதமான நன்மைத்தனங்களுக்கும் நன்றிகளை இந்த பலி மூலமாக ஏறெடுக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததைக் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் அத்தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கின்றார். இது உங்கள் எல்லாருக்கும், இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல்.
ஆனாலும் முதன்மையான மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவராலேயே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கேலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடருள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆயிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன.
அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறு கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அது மாத்திரமல்ல, 1 என்பது ஒரே கடவுள், 5 என்பது ஆண்டவரது திருக்காயங்கள், 3 என்பது ஒரு தெய்வம். இப்படி நாம விளக்கப்படுத்திக்கலாம். அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசுவின் சீடர்கள் மீன்பிடிக்க போகிறாங்க. அப்போது கடற்கரையில், திபேரியா கடற்கரை, அந்த கரையில் இயேசு ஆண்டவர் அவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு தெரியாதது இயேசு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி, இப்போது இவங்க ராத்திரி பூராக மீன் பிடிக்க ட்ரை பண்ணி மீன் கிடைக்கல. காலையில் இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வலையை போடுங்க, மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர்களுக்கு நிறைய மீன்கள் பிடிபடுகின்றன. அப்போது யோவானுக்கு தெரியுது, அங்கே கரையில் நிற்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த சம்பவம் எல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் பிடிப்பட்ட மீன்களை எண்ணி பார்க்குறாங்க. 153. 153 அப்படின்னு சொல்வது ஒரு ஜெபமாலை. அது மாத்திரமல்ல, 1 என்பது ஒரே கடவுள், 5 என்பது ஆண்டவரது திருக்காயங்கள், 3 என்பது மூவொரு தெய்வம். இப்படி நாம் விளக்கப்படுத்தி கொள்ளலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் அந்த கடற்கரையில் நின்றுக்கிட்டு சீடர்களை பார்த்து கொண்டிருந்த வேளையில் வேதம் சொல்லுது, அவர்களுக்காக அவர் அந்த இடத்துல மீன்களை தயார் பண்ணி, அதாவது மீன்களை நெருப்பில் போட்டு ரெடி பண்ணி சமைச்சு வச்சிட்டார் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நாம் இந்த பாஸ்கா காலத்தில் இருக்கிற வேளையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசிரியின் காரியங்கள் ஏற்கனவே உங்களுக்காக தயாராகிவிட்டது. அந்த சீடர்கள் கடல்லிருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறமா தான் அந்த மீன்களை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு சாப்பிடணும். ஆனால் அவர்களது பசியை அறிஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த இடத்துல அவர்களுக்கு சமைச்சு கொடுத்தாரு. எப்போ சமைச்சு கொடுத்தாரு? அவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே சமைச்சிட்டாரு. அதுபோல தான் நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே ஆண்டவர் உங்களுடைய ஆசிரை தயார் பண்ணிட்டாரு. அது எப்பேற்பட்ட ஆசிராக இருந்தாலும் சரி, இதுவரை கிடைக்காத ஆசிராக இருந்தாலும் கூட அவற்றை அவர் ரெடி பண்ணிட்டார். ஆனால் அது உங்கள் மேலே வந்து இறங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரை இடைவிடாது நம்பணும். பேதுருவானவரை பாருங்கள், இயேசு ஆண்டவர் மரித்துட்டார், கேள்விப்பட்டார் இப்படி இயேசு ஆண்டவர் நிறைய பேருக்கு தோன்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவரால் அதை நம்ப முடியலை. ஏன்னா இயேசு ஆண்டவர் தோன்றினார் அப்படின்னு சொன்னால் அவர் இனி எங்கள் கூட இருக்க போகிறாரா? இல்லையே. சரி, நாங்கள் என்னத்தை பண்ண போகிறோம்? சரி, வயிற்று பசியை போக்குறது போய் மீனையாச்சும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார் இல்லையா? பாருங்கள், அவர் தன்னுடைய பர்பஸை விட்டுட்டு போயிட்டார். அவருடைய குறிக்கோள் என்னவோ அதை விட்டு போயிட்டார். ஆண்டவர் அவரை முதல்ல அழைச்சப்போ மீன் தான் பிடிச்சிட்டு இருந்தார். அப்போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இனிமேல் நீ மீன் பிடிக்க போகிறவன் கிடையாது, மனுஷனை பிடிக்க போகிற அப்படின்னு சொன்னவர். அப்போது ஆண்டவரது பணி அவர் மறந்துட்டு போனபடியால் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து சொல்கிறார், இந்த பாரு, நான் உனக்கான ஆசிரை ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். அந்த ஆசிரை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீ பழைய வாழ்க்கைக்கு போகாத, பழைய வாழ்க்கையை விட்டுரு. நீ என் மீது நம்பிக்கை வைத்து, நான் இருந்தாலும் சரி இல்லாது போனாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் 3 வருஷ காலமாக அவர்களோடு இருந்தார் இல்லையா? அப்பேற்பட்ட இருத்தலோடு அவர்களோடு இருந்தாலும் சரி இல்லாது போனாலும் சரி, நீ உன்னுடைய பணியை செய்து கொள். ஏன்னா எனக்கு தெரியும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய கண்களுக்கு நான் தெரியாது போனாலும் உன் கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லாமல் சொல்லி அவர்களுக்கு ஏதோ ஆசிர் இருக்கிறது,
கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உனக்கான காரியங்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை மாத்திரமல்ல, அவரோடு இருந்த சீடர்களையும் ஆண்டவர் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி அனுப்புகின்றார். ஆகவே தான் சொல்லுகின்றேன், உங்களது வாழ்க்கையிலும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேதுருவை போல ஒரு கட்டத்தில் நம்புனீங்க. ஆனால் இப்போ எல்லா சான்சஸும் போயிட்டுது. இயேசு ஆண்டவரை செத்து போயிட்டாரு, உயிர் தெழுந்தாருன்னு கேள்விதான் படுறீங்க. ஆனால் அவங்க நம்பிக்கை செத்துப்போன நிலையில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இந்த கிடைக்க போகிற மாதிரி நிலையில் ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சுது. இனிமேல் எப்படி கிடைப்பது அப்படி என்கின்ற டவுட்டில் நீங்கள் இருப்பீங்களாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரால் செத்துப்போன காரியத்தை கூட உயிர்த்தெழ பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை இழந்த காரியத்தை மாத்திரம் இப்பொழுது உங்களிடமிருந்து தூக்கி போட்டுருங்க. எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நம்பிக்கையோடு ஆண்டவரை கெட்டிப்பிடித்து பாருங்கள். பேதுருவை போன்று நீங்களும் அற்புத காரியங்கள் செய்யும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடி வர ஒரு நாள் 2 நாள் அல்ல, வருடத்தின் 365 நாட்களும் நீங்கள் ஆசிரை பெற்று மகிழ்வோடு வாழ்வீர்கள், சிகரங்களை தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென். சிலுவையில் மரித்தீர், உயிரோடெழுந்தீர், அன்பை எனக்கு காட்டிடவே. என்னில் வாழ்பவரே, என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் அத்திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்களது ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் அபாரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த வேளையில் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரது சன்னிதானத்தில் ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான வேண்டுதல். இந்த வாரத்திற்கான வேண்டுதல். இந்த மாதத்திற்கான வேண்டுதல். இந்த வருஷத்திற்கான வேண்டுதல். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட வேண்டுதல்கள். இந்த 7 வேண்டுதல்களோடு மிக மிக விசேஷித்த விதமாக உலகிலே அமைதி பெருக வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் வேண்டிக் கொண்ட இந்த 8 வேண்டுதல்களையும் தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுத்துக் கொள்வோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, மீண்டுமாக எங்கள் அத்தனை பேரையும் இந்த பலி மூலமாக ஆசீர்வதித்திருக்கின்றீரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் அப்பா. மேலும் தகப்பனே, நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே எங்களது 8 வேண்டுதல்களையும் நீர் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றீர் என்று உறுதியான நம்பிக்கையோடு இந்த பலியினை நிறைவேற்றிவிட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்பிச் செல்கின்றோம். தகப்பனே, இன்றைய நாள் மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் அழைக்கின்றார் மகிழ்வோடு வாழும்படி. மகிழ்வோடு, ஒற்றுமையோடு, அமைதியோடு அன்றாடம் வாழ்ந்து வாழ்விலே ஆசீரின் சிகரங்களை குடும்பமாக உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். May God bless you. Have a great day.